10வது படிக்கும்போது டயபெட்டிஸ் மேம் 8th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் சரி, இது இப்போ இவ்வளோ ஓப்பனா சொல்றீங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கு இதில் டயபெட்டிஸ் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க அது கைண்ட் ஆஃப் பெரிய வியாதி, அது கைண்ட் ஆஃப் நம்ம நார்மல் லைஃப்பில் இருக்க ஒரு இதுதான். ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்தால் இட் கேன் பி கியூரபிள். ஸோ எனக்கு 8th ஸ்டாண்டர்டில் இட் இஸ் நாட் கியூரபிள். மேபி இட்ஸ் அண்டர் கண்ட்ரோல், கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். டெய்லி இன்சுலின் போட்டு ஒரு இன்சுலின் போடுறா. டெய்லி இன்சுலின் போட்டு இன்சுலின் போடுறியாடாமா? 3 வேளை இப்பவும் போட்டு கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருக்கேன். லைஃப் லாங் எனக்கு இன்சுலின் சொல்லிட்டாங்க. டைப் ஏவா? டைப் 1. ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னையா என்னை கூப்பிட்டு வந்து. ஸோ உனக்கு எப்படி தெரிஞ்சது உனக்கு அந்த வயசுல டயபெட்டிஸ் இருக்கு, தலை சுத்தல் ஜாஸ்தி? இல்லை, நான் 8th படிக்கிற பொண்ணு வந்து பெட்ல யூரின் போவான்னு சொன்னா யாரா நம்புவாங்களா? இல்லம்மா, அது அடிக்கடி யூரின் போக ஆரம்பிச்சேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு 1 hour கேப் இல்லாம தண்ணி குடிச்சு ஒரு 1/2 hourல யூரின் போக ஆரம்பிச்சிட்டேன். பெட் ஃபுல்லா நினைச்சிட்டேன். நல்ல அடர்த்தியா இருக்கும், என்னால கசக்க கூட முடியாது, அப்படியே வேறு வேறா கைட் ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் ஆனேன், ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக ஆரம்பிச்சது, உடம்பெல்லாம் புண்ணு மாதிரி கிட்னி வந்துச்சு. ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு டெஸ்ட் எடுக்கிறப்போ டாக்டர் சொன்னாங்க யூரின்ல 4+ இருக்குமா, சுகர் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் என்ன வயசுல இருக்கும்? 24, 12 வயசுல கண்டுபிடிச்சது. ஸோ இப்போ கண்டினியூஸாக அப்படியே மெடிகேஷன்னா இன்சுலின் வரைக்கும்? ஆமா, இன்சுலின் வரைக்கும். அவ்வளோ ஹையா இருக்கு? அவ்வளோ ஹையா தான், எப்போவுமே 300 above அந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். அதுக்கு கம்மியாக நான் இது வரைக்கும் நானுமே பார்த்ததில்ல. சம்டைம்ஸ் லோ சுகர் ஆகும். அது நான் டாக்டர்கிட்டே கேட்டுட்டேன். அவங்க சொன்னது உங்களோடதுல வந்து பேங்க்ரியாஸ்னு ஒரு உறுப்பு இருக்கு, அது செயல்படவே இல்லை, அது ஒரு இதுவாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் வெளியே இருந்து தான் இன்சுலின் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது அப்படியே போயிடுச்சு. நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? இருந்துச்சு, இப்போ இல்லை. ஏன் இல்லை? ரீசன்ஸ்னால விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சுகர் இஷ்யூஸ் ஒன்று, அண்ட் நாங்கள் மிடில் கிளாஸ், அவங்க கொஞ்சம் ஹையரில் இருந்தாங்க. அண்ட் கைண்ட் ஆஃப் நான் இந்த ஃபீல்டில் வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ். நான் அதுதான் உன்னை கேட்டேன். இது ரீசன் கிடையாது. நான் மீடியா ஃபீல்டுக்குள்ளே, ஏன்னா மீடியா ஃபீல்டுக்குள்ளே நான் இருக்கப்போ என்னை சப்போர்ட் பண்ணாங்க, நீ பண்ணு நான் சப்போர்ட்டில் இருக்கேன். ஸோ மீடியாவுக்கு யாருமே என்ன அப்ஜெக்ஷன். நான் பண்ண 3 பேருமே 3 லவ் இருந்துச்சு. ஒரு லவ் அட்டல் காலேஜ் செகண்ட் வரைக்கும் பண்ணேன். நடுவில் ஒரு 6 months ஒன்று த கைண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கிற ஸ்டேஜில் அது பிரேக்கப் ஆகி போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க மேலே எனக்கு விருப்பம் வந்துச்சு, பட் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து மீடியா வச்சு என்னை யாரும் கார்னர் பண்ணல. கைண்ட் ஆஃப் ஃபேமிலி